வீட்லயே தாமரைப்பூ பூத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் டெர்ரஸ்ல லோட்டஸ் செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். இந்த சம்மருக்கு 2 பூ பூத்திருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்க்கவே கிரீன் ரோஸ் மாரி இருக்கக்கூடிய இந்த வாட்டர் கேப்பேஜ கொஞ்சமா தான் போட்டு விட்டோம். இது வாட்டர் பாட் என்னோடது சொல்லி அதுவே ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. இவன கிளீன் பண்ணா தான் நான் பூப்பேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுருச்சோ என்னவோ தெர்ல. சின்னதா ஒரு மொட்டு வந்துச்சு. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. இவன விட்டா சரிப்படாதுன்னு சொல்லி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கவே கிளீனா இருந்துச்சு. கிளீன் பண்ணதுக்கு குட்டியும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டர் கேபேஜ் என்னன்னா, ஒண்ணு தான் வரும். ஆனா சைடா கொஞ்சம் கொஞ்சமா லீஃப் விட்டு அது ஒரு பூவா மாறிருது. அப்படி பரவுனது ஒண்ணு தான் தூக்குனேன். ஒரு கொத்தா வந்துருச்சு. இந்த லோட்டஸ் பாட்ல ஃபுல்லா தண்ணி கிடையாது. கீழ வந்து மண்ணு போட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். இது என்ன ஆயிருச்சுன்னா, வேர் ஃபுல்லாவே கீழ போயுமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த ஃபிஷ் எல்லாமே என்ன ரொம்ப திட்டியிருக்கும். எப்படா நீ கிளீன் பண்ண போறேன்னு. இது குட்டியோட பாட்டு தான். ஏன்னா இதுல தான் வந்து தண்ணி குடிப்பாரு இவரு. டெரஸ் வந்தாலே குட்டியும் சென்சிவும் கையில பிடிக்க முடியாது. சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த பாசி எப்படி வரும்னு தெரில. ஆனா அடியில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இது லேயரா பரவி இருக்கும். பார்த்தாலே தெரியும். இது ஒண்ணு தான். ஆனா சைடா ஸ்ப்ரெட் ஆகி நெறைய வந்துருச்சு. இந்த மாதிரியான பழைய லீஃப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது தேவை கிடையாது நமக்கு. என்னோட ஒய்ஃப்க்கு அவங்க பங்குக்கு குச்சி வச்சுலாம் க்ளீன் பண்ணி குடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்து மீன் இருக்குமா கடிச்சு புடுமாமா. நான் ஃபுல்லாவே எல்லா ஏரியாலயுமே கீழ கை விட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில பார்த்தா தான் தெரியும். நல்லா கிளியரா இருக்கும். இப்ப கலங்கியிருக்கும். இப்போதைக்கு ஒரு பூ வரப்போகுது. இதில நெறைய பூ வரணும்னா என்ன பண்ணணும்? என்ன ஃபெர்டிலைசர் குடுத்தா நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்னு. சின்ன வேலை தாங்க. ஆனா கார்டன்ல ஒரு வேலை செஞ்சு முடிக்கும்போது சந்தோஷமே தனி தான்.